பத்ரிகாசிரமம். இது ஹரித்வார் ரிஷிகேஷ்லேருந்து ஒரு 10 hours ட்ரைவ் பண்ணால் பத்ரி வரும். கார் ஆல்மோஸ்ட் கோயில் கிட்ட வரைக்கும் போயிடும். சும்மா ஒரு 5 minutes வாக்கிலேயே கோயில் வந்துடும். பெரிய ஏற்றமெல்லாம் ஒன்றும் இல்லை. அண்டு கோயில் தீபாவளிக்கு மூடிடுவாங்க, அக்ஷய திருதிக்கு திறப்பாங்க. அக்ஷய திருதிக்கு ஓப்பனிங், தீபாவளிக்கு க்ளோசிங். கோயிலில் சாதாரணமாக போய் பூஜை தரிசனம் பண்ணிக்கிறது இருக்குது. இல்லை ஒரு 1008 ரூபாய் கட்டி ஒரு 3/4 மணி நேரம் சாமிக்கு எதிரில் உட்காந்து விஷ்ணு சஹஸ்ரநாமம் பாராயணம் அந்த மாதிரி இருக்குது. கோயிலில் நீ பிரகாரம் சுற்றி வர்றபோது அங்கே ஒரு யாகம் வளர்த்துன்னு ஒரு ஆள் இருப்பார். அவர்கிட்ட போய் நீ 50 100 கொடுத்தா உனக்காக ஒரு தடவை விஷ்ணு சஹஸ்ரநாம யாகம் பண்ணிவிடுவார். நீ உட்காந்து உங்கள் கையாலேயே அதில் எல்லாம் போடலாம், அவிசெல்லாம் போடலாம். அந்த மாதிரி கோயில் கொஞ்சம் உயரமான இடத்துல ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கு முன்னால் ஒரு நதி ஓடிக்கிட்டு இருக்கும். கோயிலில் நீங்கள் உள்ளே நுழையிற போதே ஒரு கருடர் இருப்பார். அதை தாண்டி லெஃப்ட் சைடு திரும்பினீங்கன்னா செவத்துலேயே ஒரு கருடர் ஒரு பிள்ளையார் இருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் போனீங்கன்னா மடப்பள்ளி, அதை தாண்டி ஒரு மகாலட்சுமி சந்நிதி இருக்கும். ஒரு பெரிய ஹால் மாதிரி இருக்கும். அதில் சில மகான்கள் படம்லாம் மாட்டியிருப்பாங்க. அந்த கோயில் பிரகாரத்தில் காமதேனு பசு இருக்கும். அண்டு அந்த இடத்துக்கு சேத்திர பாலகர்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிற சங்குகர்ண தேவத்தை அப்படின்னு அவருக்கு இருக்கும். ஒரு ஆஞ்சநேயர் சிலை இருக்கும். இதுதான் அந்த கோயிலுடைய அமைப்பு. கோயில் மூலஸ்தானத்தில் 2 பக்கம் 2 துவாரபாலகர்கள். திருப்பதி கோயில்காரங்க கொண்டு போய் ரீசெண்டாக வச்சது தான் அது. இல்லை பழசை எடுத்துகிட்டு வச்சுருப்பாங்க. கேதாரை விட பத்ரி போகிறது ஈஸி. லேண்ட்ஸ்லைட்ஸ் மாத்திரம் இல்லைன்னா நேராக கோயிலுக்கு கொஞ்சம் கிட்ட வரைக்கும் கார் போயிடும். அங்கேயும் இந்த குமாயின் மண்டல், கரேவால் மண்டல்காரங்களுக்கு கெஸ்ட் ஹவுஸ் எல்லாம் இருக்குது. நல்லா ஃபர்னிஷ்டு, ஹீட்டரெல்லாம் வச்சுருப்பாங்க, கேஜெல்லாம் வச்சுருப்பாங்க. எல்லாம் இருக்கும். அவங்களும் நல்லா சமைச்செல்லாம் போடுவாங்க. 1 கிலோமீட்டர் நடந்து அந்த அலக்நந்தா வாட்டர் மேலே பிரிட்ஜில் போனீங்கன்னாக்கா கோயில் இருக்கும். அண்டு கோயிலில் டிக்கெட்ஸ் நிறைய இருக்குது. விஷ்ணு சஹஸ்ரநாமம் பாராயணம், அப்புறம் காலையில் இந்த மாதிரி சேவைகள்லாம் இருக்குது. டிக்கெட் வாங்கிட்டேன்னா உன்னை உள்ளே உட்கார வைப்பாங்க. 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் உட்கார வைப்பாங்க சாமிக்கு நேரில். அதில் பத்ரி இங்கே கேதார்நாத்தில் ஒரு சிவலிங்கம் தான் இருக்கும், ஒரு எருமையோட திமிழ் ஷேப்பில். பத்ரியில் ஒரு சால கிராமம். அந்த சால கிராமம் நான் பார்த்துருக்கேன். அதாவது ஓப்பனிங் டே இன்றைக்கி போனால் நீ பார்க்கலாம். அது ஆக்சுவலாக கேது. அதாவது 2 கால் இப்படி வச்சுன்னு பிள்ளையார் யோகத்தில் உட்காந்துருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அது. அந்த சால கிராமத்துக்கு இவங்க கிரீடமெல்லாம் வச்சு கை காலெல்லாம் வச்சு பூ அலங்காரம் பண்ணி நாராயணன் உட்காந்துன்னு இருக்கிற மாதிரி டெக்கரேஷன் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக அது கேது, ஞானத்துக்குள்ள இடம். ஆக்சுவலாக பத்ரிநாத் தான் குரு பகவானுடைய இடம். குருன்றது யார்? பிரகஸ்பதி. ஸோ அந்த இடத்துல தான் பிரகஸ்பதியோட இடம். ஸோ வேதவியாசர் தான் அந்த போஸ்டில் இருக்கார். வேதவியாசர் அந்த போஸ்டில் இருக்கார். அதனால் ஆனானப்பட்ட ஆதிசங்கரர் வேதவியாசரை தேடி போனால் காசியில் தரிசனம் கொடுக்குறாரு. ராகவேந்திர சுவாமிக்கு மேலேருந்து துளசி மாலை போட்டு இன்னும் 2 வருஷம் 2 மாதம் 2 நாளில் நீ ஜீவ சமாதி ஆகலான்னு துளசி மாலை கொடுக்குறாரு. ஏன்னா அவர் தான் அந்த போஸ்ட்டில் இருக்கார். பிரகஸ்பதி ஜூபிட்டருங்கிற போஸ்ட்டில் இருக்கார். அவருடைய இடம் பத்ரி நாராயண் கோயில். கோயிலில் உட்காண்டிருக்கிற கோலத்தில் நாராயணன் சாலகிராமம் இருக்கும். ஒரு சைடில் குபேரன் இருப்பார், ஒரு சைடில் நாரதர் இருப்பார், அண்ட் கருடன் இருப்பார். இந்த பக்கம் நரநாராயணர்கள் இருப்பாங்க. நம்ம கேரளா கண்ணனூர்கார ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அவர் தான் ஆதிசங்கரர் கொண்டு போய் கேதார்லேயும் பத்ரிலையும் பூஜை பண்ணுறதுக்காக விட்டது. அங்கே இன்றைக்கி வரைக்கும் நம்ம சவுத் இண்டியன்ஸ் தான் அங்கே பூஜை பண்ணுறாங்க. கேதார் பத்ரி 2 இடத்துலையும் அவங்க பண்ணுறாங்க. அவங்க நல்லா ஸ்வெட்ரு கோட்டெல்லாம் போட்டுக்கிட்டு காலுக்கு ஒரு உடன் செருப்பு இல்லை சாக்ஸ் எல்லாம் போட்டுட்டு தான் உள்ளே போய் பூஜைலாம் பண்ணுவாங்க. நம்ம ஊரில் மேல் சாந்தின்னு சொல்கிறேன் இல்லையா, அந்த மாதிரி வருது. லோக்கலாக இருக்கிற பண்டாசெல்லாம் வெளியே உட்காந்துன்னு பூஜை பண்ணுவாங்க. தே ஆர் நாட் அலவுட் இன்சைட். அண்டு அந்த கோயிலில் காலையில் 4-5 மணிலேருந்து பூஜை ஆரம்பிச்சிடும். நைட்டு 10 வரைக்கும் ஏதாவது சேவைங்க இருந்துக்கிட்டே இருக்கும். நடுவில் கொஞ்சம் நேரம் சாத்துவாங்க. நல்லா ஹோட்டல்லாம் இருக்குது. சவுத் இண்டியன் ஃபுட் எல்லாமே சூப்பராக கிடைக்குவாங்க. தங்கிறதுக்கு நிறைய வசதி இருக்குது. ஒருவேளை எங்களுக்கு ஹோட்டல்லாம் கட்டுப்படி ஆகுதுன்னா நிறைய ஆசிரமம் இருக்குது. ஆந்திரா ஆசிரமோ அந்த மாதிரி இந்த மாதிரி அங்கெல்லாம் 200 ரூபாய்க்கு பெட்டெல்லாம் கொடுப்பாங்க. ஓரளவு வசதிகள் இருக்கும், கட்லு மெத்தெல்லாம் இருக்கும். ஸோ பத்ரி போகலாம். திஸ் இஸ் அபவுட் பத்ரி.
அண்ட் பத்ரி போகிற வழியில் சாப்பாட்டுக்கெல்லாம் பஞ்சமே இருக்காது. போகிற இடங்கள்லாம் ஹோட்டலுங்க தான், போகிற இடங்கள்லாம் வந்து ஷாப்ஸ் எல்லாம் இருக்கும், பஞ்சமே இருக்காது. அண்டு அங்கேயும் ருத்ரப்பிரயாகிலையும் இருக்குது, குப்தகாசிலையும் ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் எல்லாம் கிடையாது. அங்கெல்லாம் என்னென்னா அவங்க ரெடியாக ஃபுட்டு வைக்க மாட்டாங்க. நீங்கள் போய் உங்களுக்கு என்ன வேணும்னு சொன்னால் உங்கள் எதிரில் குக் பண்ணி கொடுப்பாங்க. அது ஒரு அட்வான்டேஜ். நம்ம ஊர் மாதிரி காத்தால பண்ணிவிட்டு ராத்திரி வரைக்கும் கொடுக்க மாட்டாங்க, அப்பப்போ குக் பண்ணி தான் கொடுப்பாங்க. தட்ஸ் குட் ஆல்சோ ஃபார் ஹெல்த், ஈட்டிங் ஹாட் ஃபுட். பத்ரிநாத்தில் அல்கநந்தா நதி ஓடிக்கிட்டு இருக்கும், சாமி உயரமாக இருப்பாருங்க. அந்த இடத்துல சுடுதண்ணியில் வர்ற ஒரு குளம் இருக்கும், அதுக்கு நாரத குண்டம்னு பேர், இல்லை தப்த குண்டம்னு. தப்தம்னா உஷ்ணத்தில் இருக்கிற அர்த்தம். எந்த காலத்துலேயும் அந்த தண்ணி சூடாக இருக்கும், ஏன்னா சல்ஃபர் வாட்டர். ஸோ ஒரு 4-5 மாதம் யாருமே மேலே தங்க மாட்டாங்க, ஏன்னா அப்படியே ரோடெல்லாம் ஐஸ் 1 அடி 2 அடிக்கு வந்துடும். அதனால் யாராவது இந்த மிலிட்ரிக்காரங்க கோயிலை பாதுகாக்கிறதுக்காகவும் சில சாமியாருங்க அங்கே இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் அரிசி உருளைக்கிழங்கு வச்சுக்குவாங்க, ஒரு துணியில் கட்டி அந்த சுடு தண்ணியில் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அது கொஞ்சம் வெந்த உடனே அதை கஞ்சி மாதிரி குடிச்சிட்டு அந்த உருளைக்கிழங்கு தோல் வச்சு ஆலு தம் மாதிரி சாப்பிட்ருவாங்க. அந்த அளவுக்கு சூடாக ஒரு தண்ணி இருக்காங்க. அண்டு ஜனங்க போய் குளிப்பாங்க, கொஞ்சம் நேரம் தான் குளிக்கணும், ஏன்னா சல்ஃபர் வந்து உடம்புக்கு நல்லதில்லை, ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நிறைய இடங்களில் இந்தியாவில் சல்ஃபர் ஹாட் வாட்டர் இருக்குது. சிம்லா குலு மணாலிக்கு மேலே போனீங்கன்னா அங்கே மணிகர்ணிக்கான்னு ஒரு இடம் இருக்குது, குருநானக்கெல்லாம் தபஸ் பண்ணின இடம். அங்கே யூ ஹாவ் ஏ டைப் ஆஃப் ஆனாபாத், கோகுக்குள்ளே போய் உட்காந்தாவே சூடாக இருக்கும். அண்ட் சல்ஃபர். இங்கே ஆந்திராவில் ஸ்ரீசைலம் போகிற வழியில் மகாநந்தின்னு ஒரு இடம் இருக்குது. ஒரு மரத்தினுடைய வேர்லேயே சிவலிங்கம் இருக்கும், அதுக்கு நேர் எதிரில் ஒரு நந்தியும் ஒரு பெரிய குளம் இருக்கும். அந்த குளத்தில் இருக்கிறது சுடு தண்ணி வாட்டர், ஜனங்க போய் அங்கேயும் குளிப்பாங்க. இந்த மாதிரி நிறைய இடங்களில் இந்த மாதிரி சல்ஃபர் வாட்டர் இருக்குது. ஸோ ஒரு காலத்தில் பத்ரிநாராயணன் கோயிலை பற்றி யாருக்கும் தெரியாது. ஸோ ஆதிசங்கர பகவத் பாதால் பத்ரிநாத்துக்கு போனார். போகிறபோது அவருக்கு அந்த தப்த குண்டத்தில் 2 சாலக்கிராம விக்கிரகங்கள் கிடைச்சது. நான் நேற்று சொன்னேன், ஒரு சாலக்கிராமம் பிள்ளையார் யோகத்தில் உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கும், கேது அதுதான் பத்ரி நாராயண சாலக்கிராமம். அதுக்கு கிரீடமெல்லாம் வச்சு இவங்க ஒரு ஆள் உக்காண்டிருக்கிற மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு. அதே தப்த குண்டத்தில் இன்னொரு சாலக்கிராமம் கிடச்சிது. அது நீங்கள் காஞ்சி காமாட்சி கோயிலுக்கு போயிட்டு அம்பாளி விட்டிருப்பா, அந்த அம்மாவை கும்பிட்டுட்டு அர்ச்சனை பண்ண குங்குமத்தை இந்த சைடில் கொண்டு போய் அந்த கோஷ்டத்தில் அருப்பலட்சுமின்னு ஒன்று இருக்கும், ஒரு ஷேப்லெஸ் கல் இருக்கும், 2 கை 2 கால் ஃபேஸ் எல்லாம் இருக்கும், ஆனால் ஷேப்லெஸ்ஸாக இருக்கும். அவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த குங்குமத்தை நீ அங்கே போட்டு வீட்டுக்கு எடுத்துன்னு போகணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது ஆதிசங்கராச்சாரியார் பத்ரிகாசிரமத்தில் பத்ரிநாராயணனுடைய சிலையோட கிடைச்ச விக்கிரகம். அது அம்பாளும் கிருஷ்ணனும் ஒன்றா இருப்பாங்க எப்பயும். அதை கொண்டு வந்து அவர் காஞ்சியில் ஒரிஜினலாக பிரதிஷ்டை பண்ணியிருந்தார். பின்னால் ஜனங்களுக்கு நல்ல தேர்த்தியான ஒரு விக்கிரகம் வேணுங்கிறதுனால இப்போ இருக்கிற காமாட்சி அம்மன் விக்கிரகத்தை வச்சுட்டு அந்த பழைய விக்கிரகம் இருக்கு இல்லையா, அதை தூக்கி இப்படி ஓரமாக கட்டிட்டாங்க. அதுதான் அருப்பலட்சுமின்றது. அந்த குங்குமம் போட்டு இருக்கிறதுனுடைய விளக்கம் அதுதான். இந்த 2மே ஆதிசங்கராச்சாரியால் தான் அங்கேயும் பிரதிஷ்டை பண்ணார், இங்கேயும் பிரதிஷ்டை பண்ணார். அண்டு இது யாருக்கும் தெரியாது. என்னை கூட கேட்டாங்க, நீங்கள் என்ன புதுசாலாம் சொல்கிறீங்கன்னு. நான் சொன்னேன், பாரு, காஞ்சி ஏகாம்பரேஸ்வர் கோயிலில் ஒரு மாமரம் இருக்குது. ஏக ஆம் மரம், ஆம்னா மாம்பழம்னு அர்த்தம், ஏகாம்பரம். அதில் 4 கிளைங்க இருக்கும். அந்த 4 கிளைகளும் 4 வேதங்கள். அந்த மரத்தோட குகை ஒரு பொந்து இருக்குது, அதுக்குள்ளே தான் உலகமே அழிஞ்ச போது முருகர் உட்காந்துட்டு தபஸ் பண்ணினார். அதனால் அதுக்கு ஒரு மகத்துவம் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு 4 வேதம் தெரியணும்னு அவசியமே இல்லை. அந்த மரத்தடிக்கிட்ட போயிட்டு அங்கே இருக்கிற அந்த குச்சிங்க இருக்கும்ல, அந்த மாவேலை ஏதாவது ஊர்ந்து கிடக்கும், அதை வீட்டில் கொண்டாந்துட்டு மனசில் 4 வேதம் நான் பாராயணம் பண்ணுறேன்னு நினச்சி நீங்கள் அக்னிஹோத்திரம் பண்ணாவே உங்களுக்கு 4 வேதம் ஓதுன பாராயணம் கிடச்சிரும். இதுவும் நான் தான் சொன்னேன். அப்போது ஒரு தடவை வியட்நாம் வீடு சுந்தரத்துக்கிட்ட ஜெயேந்திரர் பேசிகிட்டு இருக்கிற போது இவர் சொன்னாரா, இந்த மாதிரி சிவசங்கர் பாபா சொல்கிறார்
அருப்பலட்சுமி தான் வந்து ஆதிசங்கரர் பிரதிஷ்டை பண்ணி இன்னைக்கு இருக்கிறது வேற விக்கிரகங்கிறார். அந்த மரம் 4 சாகைகளை வேதங்களாக கொண்ட மரம் சொல்றாரு. அந்த குச்சியும் இலையும் போட்டாவே 4 வேதம் பாராயணம் பண்ண மாதிரின்னு. இப்போ ஜெயேந்திர சரஸ்வதி சொன்னாராம், ஆமாம் ரொம்ப சென்சிபிளாக தானே சொல்லியிருக்கார் அப்படின்னு சொன்னாராம்.